தாய் தமிழ் உறவுகளுக்கு நட்புகளுக்கு வணக்கம். பொதுவாக நம்ம சேனலில் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோவும் அப்படி தான் இருக்க போகுது. அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு கேட்குறீங்களா? பல ஆண்டுகளாக திருப்பத்தூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய அடையாளமாக இருந்துட்டு வர்றேன் நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜோலார்பேட்டை ஜங்ஷன் எப்படி தொடங்கினாங்க, ஏன் அதுக்கு ஜோலார்பேட்டை அப்படின்னு பேர் வந்துச்சு, ஆசியாவிலேயே 16வது மிகப்பெரிய ஜங்ஷன்னு ஏன் சொல்கிறாங்க, இதையெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்ம வீடியோ எல்லாமே திருப்பத்தூர் மாவட்டத்தின் சிறப்புகளை பற்றி தான் இருக்கும். ஜோலார்பேட் ரயில்வே ஜங்ஷன் நம்ம திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 9 கிலோமீட்டரிலும் ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 31 கிலோமீட்டர் தொலைவிலும் ஏலகிரி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இந்த ஜங்ஷன் சென்னை, சேலம், பெங்களூர், மும்பை, திருவனந்தபுரம், கொச்சி, மங்களூர் போன்ற பெருநகரங்களை இணைக்கும் மிக முக்கியமான ரயில்வே சந்திப்பாகும். ஜோலார்பேட்டை சந்திப்பு நகரத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமைகிறது. ஆங்கிலேயர் காலத்தில் சேலம் மாவட்டத்தில் ஜோலார்பேட்டை கிராமமாக இருந்து வந்தது. சரி, அதோட வரலாற்றை பார்ப்போம் வாங்க. 1860 மெட்ராஸ் ரயில்வே தொடங்கப்பட்டது. முதலில் ராயபுரத்திலிருந்து வாலாஜா சாலை வரை இயக்கப்பட்டது. பிறகு அது அரக்கோணம் வரை நீட்டிக்கப்பட்டது. இதற்கிடையில் 1864ஆம் ஆண்டு ஜோலார்பேட்டை டு பெங்களூர் கண்டோன்மெண்ட் பாதையில் ரயில் பாதை பணி தொடங்கப்பட்டது. அதில் 1868 முதல் ரயில் பயணம் ஜோலார்பேட்டை டு பெங்களூர் தொடங்கியது. இந்த ஊருக்கு ஜோலர் என்ற ஆங்கிலேயர் பெயரால் தான் ஜோலார்பேட்டை என்ற பெயர் பெற்றது. ஜோலர் என்பவர் தங்கள் ஊழியர்களின் பயன்பாட்டிற்காக தனக்கு சொந்தமான இடத்தை ரயில்வே அடித்தளம் அமைக்க கொடுத்தார். ஆகையால் ஜோலார்பேட்டை தற்போது ஜோலார்பேட்டையாக அழைக்கப்படுகிறது. ஜோலார்பேட்டை சந்திப்பு இந்தியாவிலேயே மிகப்பெரிய சந்திப்புகளில் ஒன்றாகும். ஆசியாவிலேயே 16 வழித்தடங்களை கொண்ட ஒரே நிலையம் இதுவாகும். இந்த சந்திப்பில் ஒரு நாளைக்கு சுமார் 60 பயணிகள் ரயில் இயக்கப்படுகிறது. இது 4 திசையை இணைக்க வேண்டும். ஆனால் தற்போது 3 திசைகளான சேலம், பெங்களூர், சென்னை இணைக்கிறது. இது விரைவில் திருவண்ணாமலையும் இணைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1960களின் பிற்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ் ஜோலார்பேட்டை டு பெங்களூர் 1.5 மணி நேரத்தில் கடக்கும் வேகமான ரயில்களாக கருதப்பட்டு வந்தது. வருடத்தின் 365 நாட்களும் ரொம்பவும் பிஸியாக இருக்கிற ரயில்வே சந்திப்புகளில் இதுவும் ஒன்று. இங்கு பகல் நேரத்தை விட இரவு நேரத்தில் அதிக கூட்டம் இருக்கும். Via Patpadi, Arakkonam, Perambur will arrive shortly.